ஹலோ எவ்ரிவான், எங்கள் வீட்டின் புது வரவு. இந்த பேர்டு வந்து தானாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்க. லவ் பேர்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் தேடி போகலை, அதுவே வந்து பறந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து பறக்க முடியாமல் பறந்துட்டு இருந்தது. என்னோடய டாட்டர் ஆஃபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது மம்மி மம்மின்னு கூப்பிட்டா. என்னன்னு போய் பார்த்தா, மம்மி ஒரு பேர்ட் பறக்க முடியாமல் பறந்துட்டுருக்கு அப்படின்னா. உடனே போய் பார்த்த உடனே தெரிஞ்சது இது லவ் பேர்ட் தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. பறக்குது, பட் அதனால் வந்து ஹைட்டாக பறக்க முடியலன்னு சொன்னோடனே ஓகே, இது ஏதோ யாரோ வளர்த்துருக்காங்க, அது எப்படியோ வெளியில் வந்திருக்கு போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே, கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வாசல்லையே வந்து விழுந்த உடனே ஓகே, அதான் நம்ம தான் அடைக்கலம் கொடுத்துருவோம்ல. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, ஓகே பேர்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. சடனாக அது வந்ததுனால எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. வெங்காயம் வச்சுருந்த கூடையில் வெங்காயத்தை கீழே கொட்டிட்டு அதுக்குள்ளே இந்த பேர்டை உள்ளே வச்சு, சின்ன கூடை தான் அதனால் அதுக்குள்ளே வச்சுட்டு அதில் திணை எப்பயுமே வீட்டில் இருக்கும், திணையும் தண்ணியும் வச்சாச்சு. வச்சிட்டாலும் அதுக்கு சின்ன கூண்டுக்குள்ளே அது பாவம் கஷ்டமாக இருந்தது. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். நேற்று நான் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட பேக் சைடு வந்து திறந்துருந்தது. அப்போ கேட்டேன், யார் திறந்தா? ஏன்னா மோஸ்ட்லி நான் தான் பேக் சைடு திறப்பேன், இவங்கெல்லாம் யாருமே வரவே மாட்டாங்க. அதனால் யார் திறந்தா அப்படின்னோடனே, நீ போய் பாரு அப்படி சொன்னாங்க. போய் பார்த்தா பேர்டு வந்து அழகாக கூண்டுக்குள்ளே இருந்தது. ஸோ எனக்கு அழகாக கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. உடனே ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ அந்த பேர்டுக்கு வந்து நான் வந்து ஒரு பேர் ஒன்று வாங்கிட்டு வந்து இதுக்கு ஒரு பேர் விடணும். அந்த பேர்டுமே இப்போ எங்கள் கூட வந்து நல்லா அடாப்ட் ஆகிக்கிச்சு. நல்லா அது சாப்பிடுது, நல்லா ஹாப்பியாக அது இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பேர் வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.